பஞ்சு போல பார்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரிசியே சேர்க்காம பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன். இது தாங்க பார்லி. கோதுமை மாதிரியே வெள்ளையாக இருக்கும். 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா 4, 5 டைம் கழுவி எடுத்துடலாம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் இட்லியும் சுடலாம், தோசையும் ஊற்றலாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் வரும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு அதிலேயே உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே கையால் நல்லா கரைச்சி வச்சிடலாம். காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க மாவே. இப்போ தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. இட்லி ஊற்றுறீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ தோசைக்கல்ல பாருங்கள், நான் தோசை ஊற்றிட்டேன். தோசை ஊற்றின உடனே நல்லா பபுள்ஸாக வருங்க. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.